வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக தமிழக முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறு வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ வரைக்கும் 8 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறு வீடியோவில் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்களாம் நம்மளோட சேனலில் வரிசையாக இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த வரிசையில் 9வது முதலமைச்சரான பிரகாசம் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். தகுடூரி பிரகாசம் பந்தலு 1872 பிறந்தபோது அவரிடம் இருந்தது வெறும் வறுமை மட்டும்தான். அவரது தந்தை ஒரு சாதாரண கிராம அதிகாரி. பிரகாசம் அவர்கள் தன்னுடைய 12வது வயது இருக்கும் பொழுதே தந்தையை இழந்துட்டாரு. ராஜமுந்திரியில் அவர் படித்தபோது அவரிடம் பள்ளி கட்டணம் கட்டக்கூட பணம் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரே சொத்து அவர் குரல் மற்றும் நடிப்பு திறன் மட்டும்தான். தெருக்கூத்து மற்றும் நாடகங்களில் பெண் வேடமிட்டு நடித்து அதில் கிடைச்ச சொற்ப காசுகளை கொண்டு தனது கல்வி செலவை சமாளிச்சாரு. வறுமை ஒருத்தனை முடக்காது, உந்தி தள்ளும் என்பதற்கு இவரையே மிகப்பெரிய சாட்சியாக சொல்லலாம். லண்டனில் சட்டம் படிக்க வேண்டும் என்பது அந்த காலத்தில் அவருக்கு ரொம்ப பெரிய கனவு. பணம் இல்லாத சூழல்லையுமே நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட உதவியோட லண்டனுக்கு போகிறாரு. அங்கே பாரிஸ்டர் பட்டத்தையுமே வாங்குறாரு. இந்தியா திரும்பியதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வாதாட தொடங்கிய போது ஆங்கிலேய நீதிபதிகளை வியந்து போவார்கள். 1910வது வருஷத்திலிருந்து 1920வது வருஷம் வரைக்கும் சென்னையில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதித்த மிகச்சில வழக்கறிஞர்களில் இவரும் ஒருத்தர். அந்த காலத்திலேயே மயிலாப்பூர் மிக பிரம்மாண்டமான பங்களாவில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். 1921வது வருஷம் இருக்கும் அப்போது மகாத்மா காந்தி அவர்கள் சென்னைக்கு வராரு. அந்த ஒரு சந்திப்பு பிரகாசத்தின் வாழ்க்கையை தலையில மாத்துச்சு. உன் ஆடம்பரத்தை விடு, நாட்டுக்காக வா என்று காந்தியின் அழைப்பு அவர் காதில் ஒலித்து கொண்டே இருந்துச்சு. அடுத்த நாளே தான் அணிந்திருந்த லண்டன் கோட் ஷூட்களை தீயிட்டு கொளுத்தினாரு. தனது வக்கீல் தொழிலை உதறிவிட்டு முழு நேர போராளியாக மாறினாரு. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தானமாக வழங்கினாரு. போராட்டம் மட்டும் போதாது, மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சுவராஜ்யா என்ற ஆங்கில நாளிதழை தொடங்கினார். இந்த பத்திரிகையை நடத்த அவர் பட்ட கஷ்டம் ஏராளம். லாபம் வராத போதும் தனது மனைவியின் நகைகளை விற்று பத்திரிகையை நடத்தினார். ஒரு கட்டத்தில் உணவுக்கு கூட வழி இல்லாத போது பழைய கஞ்சி குடித்து கொண்டே தேசபக்தி கட்டுரைகளை எழுதினார். 1928வது வருஷம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி சைமன் குழு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்துச்சு. அப்போது பாரிமுனை பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. ஆங்கிலேய அரசு துப்பாக்கிச்சூடு நடத்துச்சு. கூட்டம் சிதறி ஓடியது. ஆனால் பிரகாசம் மட்டும் அசையவே இல்லை. போலீஸ் அதிகாரி துப்பாக்கியை காட்டி நில், இல்லை என்றால் சுடுவேன் என்று மிரட்டினாங்க. பிரகாசம் தனது சட்டையை திறந்து மார்பை காட்டி, உன் துப்பாக்கி குண்டுகளுக்கு என் மார்பு இதோ, தைரியம் இருந்தால் சுடு என்று கர்ஜித்தாரு. அந்த ஒரு நொடி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே நடுங்குச்சு. அன்னைக்கு தான் அவருக்கு ஆந்திர கேசரி என்ற பெயர் நிலைத்தது. ஆந்திர கேசரினா ஆந்திர சிங்கம் என்ற பெயர் நிலைச்சது. சுதந்திரத்திற்கு முன்னாடியே 1946வது வருஷத்தில் சென்னை மாகாண முதலமைச்சராக பதவியேற்றார். தீண்டாமை ஒழிப்பு ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வந்தார். கல்வின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினார். பிரிவினையில் பின்னர் ஆந்திர மாநிலம் உருவான போது அந்த முதலமைச்சராக பதவியேற்று ஆந்திராவின் நவீன சிற்பியாக திகழ்ந்தார். எல்லாவற்றையும் நாட்டுக்கு கொடுத்துவிட்டு இறுதியில் அவரிடம் எதுவுமே கிடையாது. 1957வது வருஷம் மே மாதம் 20ஆம் தேதி அன்று அவர் மறைந்தபோது ஒரு முதலமைச்சராக இருந்தவரிடம் மிஞ்சி இருந்தது வெறும் 12 ரூபாயும் சில கதர் வேட்டிகளும் மட்டுமே தான். இன்னைக்கு ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டம் அவர் பெயரையே தாங்கி நிற்கிது. அப்படிப்பட்ட முன்னாள் சென்னை மற்றும் ஆந்திராவோட முன்னாள் முதலமைச்சரோட வாழ்க்கை வரலாறு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.